ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிமேஷன் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்றது பார்த்தோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ் அப்படின்றது பார்க்க போகிறோம். போன வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் பாருங்கள். வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். ஹோல் நம்பர்ஸ். ஸோ ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு என்னென்னா, ஸோ நம்ம ஜஸ்ட்டு இப்போ யூஸ்வலாக நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 2 3 4 5 அப்படி தான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி கவுண்ட் பண்ணுறது வந்து நம்ம என்ன 1 2 3 இப்படி தான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே நம்ம எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படி தான் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றதான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம எப்படி சொல்லுவோம், டினோட் பண்ணுவோம் அப்படின்னா என். ஓகேவா? ஸோ இங்கே ஹோல் நம்பர் அப்படின்னா இப்போ நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், நம்பர் ஸ்டார்ட் பண்ணும்போது 0 1 2 3 4 அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி ஸ்டார்ட் 0 வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா டினோட் பண்ணுவோம் அப்படின்னா W. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு என்னன்னா 1. ஸோ இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர். ஸோ 0 அப்படின்றது தான் என்ன அப்படின்னா ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர். ஸோ எல்லா நம்பருக்குமே சக்சஸர் அப்படின்றது ஒன்று இருக்கும், ப்ரிடிசிசர் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ நேச்சுரல் நம்பர், எல்லா நேச்சுரல் நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா சக்சஸர், நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசனில் சொன்ன மாதிரி சக்சஸர் அப்படின்னா என்னென்னா +1 ஆட் பண்ணுறது. ஹோல் நம்பருக்கு சக்சஸர் அப்ளிகபிள், பட் ப்ரிடிசிசர் அப்படின்றது கிடையாது ஹோல் நம்பரை பொறுத்த வரைக்கும். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர் அப்படின்றத பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா காமுடேட்டிவ். ஸோ காமுடேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ ரைட் ஹேண்ட் சைடில் அது ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அடிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 4 + 6 = 6 + 4. The results are almost same, 10 = 10. பட் த நம்பர் ஆஃப் ஸ்டார்டிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கவனிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் 4 இருக்குது, 6 இருக்குது, 6 இருக்குது, 4 இருக்குது. ஓகே, இது வந்து அப்ளிகபிள் ஃபார் ஒன்லி அடிஷன். சப்போஸ் நீங்கள் சப்ராக்ஷன் ட்ரை பண்ணி பாருங்களேன். 4 - 6 = 6 - 4. ஸோ இங்கே ரிசல்ட் வந்து -2, இங்கே ரிசல்ட்டு +2. ஸோ இது ரெண்டும் நாட் ஈக்குவல். ஸோ சப்ராக்ஷனுக்கு இது வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ மல்டிப்ளிகேஷன் 6 × 4 which is equal to 4 × 6. So almost both are same. 24 = 24. Left hand side, right hand side almost same answer. ஸோ இது வந்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனில் செட் ஆகும். ஸோ அதே மாதிரி டிவிஷனில் செட் ஆகுமா அப்படின்னா 6/4 is not equal to 4/6, not equal to 4/6. ஸோ இந்த காமுடேட்டிவ் மெத்தடில் அப்ளிகபிள் எதுனா அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஒன்லி, நாட் சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அப்படின்னா அசோசியேட்டிவிட்டி. அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த டைப்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ராக்ஷனும் உங்களுக்கு டிவிஷனும் இதெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 + 6 + 2 = 4 + 6 + 2. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ப்ராக்கெட் வந்து வேற ஒரு 2 நம்பருக்கு இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் வேற ஒரு 2 நம்பருக்கு ப்ராக்கெட் இருக்குது அப்படின்றது இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆன்சர் பாருங்கள், 6 + 4 10, 10 + 2 which is equal to 4 + 8. ஸோ 12 = 12. ஸோ both answers are almost same. இப்போ இதுவே மல்டிப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 × 4 × 6 = 2 × 4 × 6. So 2 4s are 8, 8 6 8s are 48, which is equal to 6 4s are 24 × 2 48. So உங்களுக்கு result same for multiplication, but this is not suitable for subtraction and division. Subtraction பாருங்க 2 - 4 - 6 which is not equal to 2 - 4 - 6. இப்போ பாருங்கள் ப்ராக்கெட் அதே மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ 2 - 4 - 6 which is -2 which is equal to 2 - 4 - 2
minus 6. So here minus into minus plus 2 plus 2 4 which is equal to minus 8. So this is not a correct format. So next method பார்க்கலாம். So நம்ம third என்ன பார்க்க போறோம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்படின்னா என்ன அப்படின்னா ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் ஒன்லி ஃபார் அடிஷன் சப்ராக்ஷன் ஆஃப் ஓவர் மல்டிப்ளிகேஷன். ஸோ 2 into 2 plus 6 into 2 which is equal to 2 plus 6 into 2. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இப்போ ரிசல்ட் பாருங்கள். 2 into 2 4 plus 6 into 2 12 which is equal to 2 plus 6 8 8 into 2 so 12 plus 4 16 8 into 2 16. So the results are almost same. So into 2 into 2 plus addition, but here 2 plus 6 into 2. So இதுதான் வந்து உங்களுக்கு distributivity. இது applicable for minus also. That means subtraction. So results என்னன்னு பாருங்க. 4 minus 6 2s are 12 which is equal to 2 minus 6 minus 4 into 2. So here minus 8, here also minus 8. The results are almost identical. So இதுதான் வந்து நம்ம distributivity அப்படின்றது சொல்லுவோம். So fourth அப்படின்றது என்ன அப்படின்னா fourth method என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9 into 0 ஆன்சர் என்ன 0. ஸோ 11 into 1 11 ஆன்சர் 11. ஸோ இதுவே 9 plus 0 equal to 9, 11 plus 1 equal to 12. ஸோ மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அடிஷனுக்கு இதுதான் வந்து ஐடென்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜீரோவோட எனி நம்பர் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் 0, பட் அடிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ஆர் சேம். ஸோ இதுதான் வந்து அடிஷன் ஐடென்டிட்டி. ஸோ நம்ம ஜீரோவோட எது பண்ணாலும் இது வந்து அடிஷன் ஐடென்டிட்டி, அடிக்டிவ்னு சொல்லுவோம், அடிக்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஐடென்டிட்டி மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா என்னன்னா 11 into 1 11, பட் 11 plus 1 equal 12. இங்கே வேல்யூஸ் ஆர் சேஞ்ச் ஆகுது, பட் உங்களுக்கு இங்கே பாருங்க ஐடென்டிக்கலாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்றது நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ லெசன் இதோட முடியுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு அல்ஜிப்ரா. உங்களுக்கு சாப்டர் 1 இதோட முடியுது, நம்பர்ஸ் அப்படின்றது முடியுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அல்ஜிப்ரா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ இன்ட்ரோடக்ஷன் டு அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லித்தரேன். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.